இனிமே யார்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? ஆனா இத்தனை நாள் உழைச்சதெல்லாம் ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல இல்லன்னு ஆயிடுமா? அப்படியே தூக்கி எறிஞ்சிடுவாங்களா? யார் வேணா தூக்கி எறியட்டும். ஐ டோன்ட் பாதர் அட் ஆல். ஆனா சூர்யா சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி திரும்ப சாரி கேட்கலாமா? அவர் தான் போன்னு சொன்னாரு. அவரே கூப்பிடட்டும். அது வரைக்கும் ஆபீஸ்க்கும் போக கூடாது, யாருக்கும் போனும் பண்ணக்கூடாது. ஆனா யாருக்குமே போன் பண்ணாம இருந்தா ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மொத்தமா விலகுனா நம்மளையே மறந்துட்டாங்கன்னா? நோ, ஐ ஷுட் கால் பங்கஜ். பங்கஜ் கூட பேசுறதுல என்ன தப்பு? எஸ் மீராஜி. என்ன பங்கஜ், என்கிட்ட பேச கூட உங்களுக்கு பிடிக்கலையா? போனை வச்சிருன்னு சொல்ல போறீங்களா? மீராஜி, இப்ப நான் ஏதாவது சொன்னேன்னா ஏன் நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிக்கிறீங்க? இப்பெல்லாம் யாருக்குமே என்ன பிடிக்கல பங்கஜ். ஓ, என்ன பங்கஜ், சிம்பிளா போன்னு சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல மீராஜி, அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல மீராஜி. பங்கஜ் பிளீஸ், அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நான் என்ன எனக்காகவா இந்த தப்பு பண்ண? நம்ம கம்பெனிக்காக தானே பண்ண. ஓ பங்கஜ், டோன்ட் இரிட்டேட் மீ. நானே என்ன செய்யறதுன்னு தெரியாம நொந்து போயிருக்கேன். மீராஜி, டு பி பிராங்க், எனக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. சூர்யா சார் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. இதுல உங்க விஷயத்தை பத்தி இப்ப எப்படி கேக்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. இப்ப நான் சார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அம்மா வர சொல்லிருக்காங்க. அம்மா வர சொன்னாங்களா? எதுக்கு? தெரியல மீராஜி. அங்க போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ப்ளீஸ் பங்கஜ், அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. என்ன மறந்துடாதீங்க. மீராஜி, இப்படிலாம் நீங்க எனக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. நிச்சயமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பங்கஜ். ஐ ரியலி மீன் இட். இவ்வளவு நேரம் அழுது அழுது. ஓகே பங்கஜ், ஓகே, யூ கேரி ஆன். பை. அம்மா, வா பங்கஜ், உட்கார். இல்ல பரவாயில்ல, உட்காருப்பா. அம்மா ஏமா உடனே வர சொன்னீங்க? சூர்யா எங்கம்மா? ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்லம்மா, நீங்க போன் பண்ணி வீட்டுக்கு உடனே வாண்ணலாம் இது வரைக்கும் சொன்னதில்ல, அதான். வந்த உடனே சூர்யா எங்கன்னு ஏன் கேட்ட? நான் வர சொன்னதுக்கும் சூர்யாவுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு உனக்கு தோணுச்சா? சொல்லுப்பா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? சூர்யா ஏன் இப்படி டல்லா இருக்கான்? இல்லம்மா, எப்பவும் ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனை தான், வேற ஒண்ணும் இல்ல. அது எப்பவும் உள்ள பிரச்சனை தானே. இன்னைக்கு மட்டும் ஏன் இவன் இவ்வளவு டல்லா இருக்கான்? அவன் முகமே சரியில்லை பங்கஜ். தினமும் ஆபீஸ்ல வழக்கமா இருக்கிற பிரச்சனைக்கும் இவன் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. பார்த்தா எனக்கு தெரியாதா? வேற என்னமோ நடந்திருக்கு. மான்சி கூட கேட்டா. ஆபீஸ் Download Moj.